வணக்கம். இது வந்து ஹெல்ப் வீடியோ. அதாவது பூ மரங்களை பற்றி தோட்டங்கள் வச்சுருக்கிறவங்க யாராவது எனக்கு சில டிப்ஸ் ஐடியாவை கொடுங்க இந்த வீடியோ பார்த்து. ஸோ என்னன்னு சொன்னால், இந்த சூரிய காந்திட இது வந்து ஒரே ஒருக்கா தான் நான் வந்து விதை போட்டு வளர்த்தேனான். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் விதை போடாமலே தானாக அப்படியே முளைக்கும். ஏண்டா அந்த சம்மர் டைமில் அதுக்கு பிறகு அந்த ஸ்ப்ரிங் வர நேரம் அந்த விதைகளெல்லாம் விழுந்து பிறகு விண்டரில் அப்படியே ஃபுல்லாகவே முற்றிலும் இல்லாமல் இருக்கும் மரங்கள். அதுக்கு பிறகு திரும்ப அடுத்த வருஷம் சம்மருக்கு வந்து அந்த விதைகள் விழுந்தது அப்படியே வளரும். அப்படி தான் இந்த மரங்கள் சூரியகாந்தி எல்லாம் தொடர்ந்து வருது. நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரே ஒருக்கா போட்டது. அதுக்கு பிறகு நான் எந்த விதமான மரங்களோ விதையோ போடையில, அது தானாக முளைச்சு வளருது. ஸோ எங்களோட வீட்டு முன்னாடி தான் இது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு மரமாக அப்படியே அழகாக அந்த சூரியனை பார்த்து அந்த பூ அப்படியே சிரிச்ச ஒரு முகத்தோட ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காட்சி. இப்போ நான் சொல்ல போகிறது, அதுக்கு பக்கத்தில் எனக்கு 3 வகையான ரோசஸ் இருக்குது. சரியா? இதுவும் அப்படி தான். இதுவும் பெருசாக வளர்ந்து பூக்கள் வெள்ளையாக வந்து பச்சையாக வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த 3 ரோசஸும் எனக்கு போன வருஷம் நல்ல ஒரு நிறைய ரோசஸ்கள் காய்ச்சி நல்ல அழகான லுக் ஒன்று கொடுத்துச்சு. இந்த வருஷம் என்னவோ தெரியாது, இந்த ஜப்பனீஸ் பீடல் வந்து ஃபுல்லாகவே அந்த ரோசஸை அரிச்சு விட்டுட்டு, நானும் வைக்காத மருந்தே இல்லை. நான் ஹேர்பலாக வேப்பெண்ணெயிலேருந்து சோப்பு தண்ணியிலேருந்து மிளகாய் தண்ணியிலேருந்து எல்லா வகையான இதுகளும் யூஸ் பண்ணி கடையில் கூட வாங்கி கெமிக்கல்லாம் அடிச்சும் கூட அது சாகுதியில் திரும்ப வருது. அது அந்த இலைகளுக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சி அது ஒன்று இல்லை ரெண்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கு இலையில. மற்றது இலையெல்லாம் ஃபுல்லாகவே அரிச்சு ஓட்டையாக போட்டு ஒரு பூவுமே வர விடுவது இல்லை. நானும் போரையும் போட்டு என்னென்னலாம் செஞ்சு பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணுறேன். போன வருஷம் வந்து நான் என்ன வாங்க வச்சேன்னா ஒரு க்ரீன் பேக், அந்த ஜப்பனீஸ் பீடல், அது பேக் முழுக்க நிறைஞ்சி அதுக்கப்புறம் இன்னொரு பேக் வச்சு, ஆனால் என்னத்தான் வந்து செத்தாலும் திரும்ப உருவாகுது. ஸோ இந்த வருஷம் நான் அந்த க்ரீன் பேக்கை வைக்க போகலை. ஏன்னா அது பிரயோசனமே இல்லை. செத்தாலும் திரும்ப வேற இடத்துல தான் வந்து உருவாகுது. ஸோ எனக்கு தெரியுதில்ல, நான் சரியான டயர்ட் ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு தோட்டங்கள் மரங்கள் பூக்கள்ண்டா அவ்வளோ கொள்ள பிரியம். சரியா? ஈவன் என்னுடைய பின்னால் வந்து சில இதுகளில், உதாரணத்துக்கு கேரட் செடிகள் வேறு இதுகளையும் கூட ஜப்பனீஸ் பீடில் வந்து முழுமையாக அரிக்குது. அது ஒரு குறிப்பிட்ட மரங்கள் தான், எல்லா மரங்களும் இல்லை. அநேகமாக ரோசஸ் மற்றது மரக்கறிகளில் சில மரக்கறி ஐட்டம்களை. ஸோ யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் ப்ளீஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று தாங்க, என்ன செய்யலாம் எப்படின்னு. ஸோ அடுத்த வருஷம் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அதே நேரத்தில் ஆனால் அதுக்கு முன்னாடி 2 பூச்சாடியில் ஃபேக் ஃப்ளவர் வச்சுருக்கேன். இதுக்கு சூரிய ஒளியும் தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை, போரையும் தேவையில்லை, ஒரு ஜப்பனீஸ் பீடலும் ஒரு பூச்சும் வராது. எவ்வளவு ஈஸியாக பாதுகாக்கலாம், ரைட்? இது டீமில் தான் வாங்கினது. ஆனால் இப்போ வரைக்கும் ஆக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க அது உண்மையான ஃப்ளவர். என்ன செய்ய?